டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் ஓபிஎஸ் ஆதரவாளர், வழக்கறிஞர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு சுப்புரத்னம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி அருண். வணக்கம் சார். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். என்னன்னா, நீங்க எல்லாருமே கவலைப்படக்கூடிய ஒரு செய்தி தான் அதிமுகலேருந்து வந்திருக்கு. நீங்க பெரிதும் எதிர்பார்த்த, உங்க அணியில சேருவார் அப்படின்னு எதிர்பார்த்த செங்கோட்டையன் அவர்கள் தேவர் குருபூஜை மூலமா உங்க அணியில சேர்ந்துட்டாருன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதன் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட்டே அவரை நீக்கி இருக்கிறாரு. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, இப்ப இருக்கக்கூடிய வெகு சிலர்ல அவரும் ஒருத்தர். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களா இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் தான் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அப்ப எம்எல்ஏவா மினிஸ்டரா இருந்தவங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. இப்ப செங்கோட்டையன் அவர்களையும் நீக்கிட்டாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. குறிப்பா பச்சோந்திங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அநேகமா நான் போற போக்க பார்த்தா திரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொருத்தரா நீக்கிட்டு கடைசியில் அவர் மட்டும்தான் மிச்சப்படுவார்னு நான் நினைக்கிறேன். இது இப்படி ஜனநாயக உள்கட்சி ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய தலைவர்களை எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்று சர்வாதிகார போக்கில் ஆணவத்தோடு நீக்கக்கூடிய அவருடைய செயல்பாடு தொடர்மையானால் நிச்சயம் இறுதியாக அவர் ஒருவர் தான் அதிமுகவில் மிச்சப்பட்டு ஒற்றைமரமாக நிற்பார் என்பதுதான் அனைவருடைய கணிப்பாக இருக்கிறது. குற்றச்சாட்டுகள் சொல்றதுக்கு மிக தெளிவாக சொல்றாரு. இல்லைங்க, ஒற்றை வாக்கெடுப்பின் மூலம் இது 30/12/2021 நடைபெற்ற கழகத்தின் அமைப்பு தேர்தலில் ஒற்றை வாக்கெடுப்பின் மூலம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இது சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வாகும். எனவே அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகச்சிறப்பாக அவர்கள் இது இரட்டை தலைமை அவர் ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் கட்சி பின்னடைவை சந்தித்த பிறகு அமைப்பு ரீதியாக தேர்தலை நடத்த இரண்டு தலைவரும் ஒத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒற்றை வாக்கெடுப்பின் மூலம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அத்தனை கட்சியினுடைய செயல்பாடுகள் சுமூகமாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் என்னவருக்கு நேரிட்டது என்று தெரியவில்லை. திடீரென்று ஒற்றை தலைமை வேண்டும், ஒற்றை தலைமை இருந்தால் நான் மிகப்பெரிய வெற்றிகளை, இமாலய வெற்றிகளை இந்த இயக்கத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொல்லி சர்வாதிகார போக்குடன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை, அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை, அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களை, இப்படி எங்களை போன்றவர்களை எல்லாம் அவர் கட்சியை விட்டு நீக்கி ஒற்றை தலைமை பார், நான் வென்று காமிக்கிறேன் என்று சொல்லி தனக்குத்தானே அப்போ அம்மாவின் மறைவுக்கு பிறகு அம்மா சுட் பி கன்சிடர் அஸ் ஆன் எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம்கே என்று மறைந்த பிறகும் அம்மா தான் பொதுச் செயலாளர் பதவி என்பது அம்மாவிற்காக எப்படி பெறுகிறாங்க. அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்து 1949 கொட்டுமலையில் ராயப்பேட்டை ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய நேரத்தில் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். எனவே நாம் இன்று உருவாக்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் பதவி என்பது கிடையாது. தலைவர் நாற்காலி என்பது தந்தை பெரியாருக்காக இட் ஹஸ் பின் ரிசர்வ்ட் ஃபார் அவர் பொலிட்டிக்கல் மென்டார், சோசியல் ரிஃபார்மிஸ்ட், ரெவல்யூஷனரி லீடர் தந்தை பெரியார் என சொல்லி தந்தை பெரியார் அவர்களுக்கு ஆண்டி இது ஒதுக்கப்படுகிற தலைவர் பதவி காத்திருக்கும், ஒதுக்கப்படுகிறது என்று சொல்லி பெறுகிறார். அண்ணா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்றதை போல அம்மாவின் மறைவுக்கு பிறகு கூடிய பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் பதவி என்பது அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அவர் வாழ்நாள் முழுவதும் 33 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் இருந்தார். எனவே அந்த நிரந்தர பொதுச் செயலாளர் என்பது அம்மாவிற்கு தொடர்கிறது. She should be considered as an eternal general secretary of ADMK என சொல்லி அந்த பொதுச் செயலாளர் பதவியானது அம்மாவுக்கு கௌரவமாக ஒதுக்கப்பட்டது.
ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பொதுக்குழு எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக தன்னைத்தானே எங்களை எல்லாம் நீக்கிவிட்டு பொதுச் செயலாளராக அறிவித்த பிறகு இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்வதை போல இவர் பொதுச் செயலாளர் ஆன பிறகு இவர் விருப்பப்படி ஒற்றை தலைமையை இவர் ஏற்ற பிறகு ஒற்றை தலைமை என்ற வாய்ப்பு இவருக்கு அமைந்த பிறகு ஒரு தேர்தலிலாவது திரு இபிஎஸ் அவர்கள் வென்றிருக்கிறார்களா என்பதுதான் தி மூட் கொஸ்டின் ரைஸ்ட் பை அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் டுடே இஸ் தட் ஆஃப்டர் அஸ்யூமிங் ஆஃபீஸ் as ஜெனரல் செக்ரட்டரி whether Mr. EPS has won even a single election, ஒரு தேர்தலிலாவது எடப்பாடி பழனிசாமி வென்றிருக்கிறாரா என்ற கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்வதை விட்டுவிட்டு வாய்க்கு வந்தபடி வந்து ஒரு மேடை பேச்சாளர் போல அவர் பேசுவது அவர் தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டு இன்றைக்கு நிர்வகிப்பதாக கருதக்கூடிய பொதுச் செயலாளர் பதவிக்கு அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். பரஸ்பரம் ரெண்டு பேருமே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் திமுகவோட பி டீம், அதாவது செங்கோட்டையன் அவர்களை சொல்றாரு. அவர் வந்து திமுகவோட பி டீம், ஒரு 6 மாசமாவே என் தலைமைக்கு எதிராக அவர் போர்க்குடி தூக்கிட்டு இருக்கிறாரு, சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி ஒரு அதிருப்தியை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, நான் பி டீம் கிடையாது, அவர் தான் A1 அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது கொடநாட்டுல நடந்த கொலை வழக்கை பத்தி சொல்லும் போது அதை சொல்றாரு, அவர் தான் A1, திமுகவோட ஒரு டீலிங் போட்டிருக்கனாலதான் இது வரைக்கும் அவரை எந்த நடவடிக்கையுமே உட்படுத்தாம திமுகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 2026 தேர்தல் எப்படி சார் இருக்கும்? அதிமுகக்கு சவாலா இருக்காதா? எதிராக வேலை பார்த்தவர் திரு செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்தியூர் மாதிரி ஒரு தொகுதி வந்து எப்பவுமே அதிமுகக்கு சாதகமான தொகுதி, அதுல கூட அதிமுகவை தோல்வியடைய செய்தவர் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. தம்பி, அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க, வெந்ததை தின்று விட்டு வாயில் வந்ததை பேசி திரிபவன் என்று. கிராமத்தில் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடிய நபர்களை பற்றி கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லப்படுவது உண்டு. அதே போல இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு தெளிவாக சொல்கிறார், திரு இபிஎஸ் அவர்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறம் மாற்றிக் கொள்கிறார், இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார். சென்னையில் ஒன்றை பேசுகிறார், மதுரையில் ஒன்றை பேசுகிறார், சிவகங்கையில் ஒன்றை பேசுகிறார், சிவகங்கையில் பேசியதை தஞ்சாவூரில் மாற்றி பேசுகிறார், தஞ்சாவூரில் பேசியதை விருதுநகரில் இல்லவே இல்லை என்று பேசுகிறார், திருநெல்வேலி சென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தகுந்த போல் பேசுகிறார். எனவே வந்து அவர் ஒரு நிலையற்ற அவருடைய பேச்சு என்பது நிதானமிழந்த பேச்சாகவும் நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை அற்ற பேச்சாகவும் இருக்கிறது என்பதை இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கொடநாடு வழக்கை பொறுத்தளவில் அனைவரும் தமிழ்நாட்டில் இது அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை மட்டுமல்ல, அவருடன் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய மனநிலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த மனநிலை. எந்த தலைவி எங்களுக்கெல்லாம் அரசியல் வாழ்வளித்து இவர்கள் திரு இபிஎஸ் போன்றவர்களை எல்லாம் இன்றைக்கு அமைச்சராக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக்கி பிறகு ஒரு முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கி தந்த அந்த தலைவி வசித்த கொடநாட்டில் நடந்த மாபரக செயல் கொள்ளையை ஒரு முதலமைச்சராக இருந்த காலத்தில் அது நடந்தது. எனவே அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் உண்மை குற்றவாளிகள் பிடிபட்டிருக்க வேண்டும். ஏன் உரிய நடவடிக்கை? காவல்துறை என்பது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இவர் ஏன் காவல்துறை உரியவாறு முடுக்கிவிட்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு பாமர மக்கள் மனதில் எழக்கூடிய ஒரு மிகச்சாத அடிப்படையான கேள்வியாகும். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2021 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுது தமிழ்நாட்டில் அவர் மேற்கொண்ட அனைத்து சுற்று பிரச்சாரங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் கொடநாடு கொலையாளிகள் 30 நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொன்னாரே, ஏன் அந்த விசாரணை இன்னும் துவங்காமல் இருக்கிறது என்ற கேள்விகளுக்கு விடைகாண எத்தனித்தால் திரு இபிஎஸ் அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இதில் அக்கறை செலுத்தவில்லை. கொலையாளிகளை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறையை உரியவாறு கட்டளையிட்டு அதற்கு குற்றவாளிகளை கைது செய்வதற்கான வேலையில் இறங்கவில்லை, அதில் முஸ்லிப்பு காட்டவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாக தேர்தலில் வாக்குறுதி அளித்த இன்றைய முதலமைச்சரும் அதில் அக்கறை காட்டாமல் இருப்பதை பார்க்கிற பொழுது நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் மட்டுமல்ல,
அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு சரியாக சொன்னதை போல அவர்தான் ஏவன் குற்றவாளி என்று பாமரனும் என்ன தோன்றக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே கொடநாடு கொலையை பொறுத்தவரை திரு இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கடமையிலிருந்து நழுவியதன் காரணமாக அவர் யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. நிச்சயமாக அந்த கொள்ளையை கண்டுபிடிக்காததற்கு மிக முக்கிய காரணகர்த்தா திரு இபிஎஸ் அவர்கள் தான் என்பது அனைவருடைய கருத்தாக இன்றைக்கு இருக்கிறது. பாமரனும் பேசுவதை நாங்கள் கேட்க முடிகிறது. இதுவரைக்கும் 8 முறை இரட்டலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் செங்கோட்டையன், ஒரு முறை சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர். மொத்தம் 9 முறை. அதாவது கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியா இருக்கட்டும், தற்போதைய அமைச்சர் துரைமுருகனா இருக்கட்டும், அதன் பிறகு அதிக நாட்கள் சட்டமன்றத்துல தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர் செங்கோட்டையன். ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொல்றாரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவருக்கு அமைச்சர் பதவி கூட கொடுக்கல, நான் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாரு? தான் அவரை விட பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரா? கட்சிக்கு இத்தனை நாள் நான் தான் விசுவாசமா இருந்தேன், அதனால எனக்கு கிடைச்ச பரிசுன்னு சொல்ல வர்றாரு. கேள்வி, அதாவது அவர் தான் வந்த வழியை மறந்துவிட்டு வாய்க்கு வந்தபடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொண்டால் 2001ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் அம்மா எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்கல? உங்களுக்கு வரலாறு தெரியுமா? 2001 நடைபெற்ற பொது தேர்தலில் அம்மா இமாலய வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆனார்களே, அந்த பொது தேர்தலில் ஏன் எடப்பாடி தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கி அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கணேசன் என்ற ஒரு எம்எல்ஏ உருவானாரே, அந்த வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு மறந்து போய்விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்கு போடுகிறாரா? எனவே எனவே அதை இன்னொன்று சொல்லுகிறார், நான் தான் அண்ணன் செங்கோட்டையன் அவரை மாவட்ட செயலாளராக போட்டேன், அம்மா நீக்கதாக சொல்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தளவில் கட்சியில் பொறுப்பு வழங்குவதும் நீக்குவதும் மீண்டும் பொறுப்பு வழங்குவதும் இதெல்லாம் அம்மா காலத்தில் சகஜமான நடைமுறை. அந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2001 அம்மா எம்எல்ஏ சீட்டு கொடுக்காது மட்டுமல்ல, அவர் வைத்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அவர் விலக்கப்பட்டார். He was stripped of his district secretary post. He was being treated as an ordinary party worker. Then அதனால இது அதே நேரத்தில் ஒன்றை நீங்கள் ஒப்பீடாக பார்க்க வேண்டும். அவர் சொல்கிறார், 2016ஆம் ஆண்டு அண்ணன் செங்கோட்டையனை அம்மா அமைச்சராக நியமிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அம்மா அவர்கள் அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார்கள். இவருக்கு போல 2001 இவருக்கு சீட்டை கொடுக்காம அது கூட்டணி கொடுத்தாங்களே, அந்த நிலை அண்ணன் செங்கோட்டையனுக்கு உருவாக்கப்படவில்லை. அம்மா அவர்களுக்கு சீட்டு வழங்கினார்கள். சூழலின் காரணமாக அன்று பொறுப்பேற்ற அந்த அமைச்சரவையில் அவருக்கு இடம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அம்மாவுடைய வாழ்வானது குறுகிய காலத்தில் முடியாமல் 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாதங்களிலே அவர் இயற்கை எய்தி அந்த ஒரு துர்ப்பாக்கிய நிலை உருவாக 5 ஆண்டுகாலம் முதலமைச்சராக நீடித்திருந்தால் நிச்சயமாக இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் அம்மா would have inducted அண்ணன் கே செங்கோட்டையன் into her cabinet with a plump portfolio. அம்மா 5 ஆண்டுகளும் தொடர்ந்து ஆட்சியை தொடரக்கூடிய சூழல் உருவாகியிருந்தால் நிச்சயமாக அடுத்த விரிவாக்கத்திலே அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை மிக முக்கிய அமைச்சராக அமர்த்தி அம்மா புரோட்டோகால்ல முதலமைச்சர் அம்மா, அதற்கு அடுத்து அண்ணன் ஓபிஎஸ், அதற்கடுத்து செங்கோட்டையன் என்ற நிலையில் வைத்திருப்பார்கள். எனவே இதெல்லாம் அதாவது கண்ணாடியில் அவர் முகத்தை பார்த்து கொண்டு மற்றவர் மேல் குறை சொல்வதற்கு அவருக்கு அறிவுரை வழங்குங்கள். எனவே இதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். திரு செங்கோ, நீங்கள் சரியாக சொன்னதை போல மறைந்த மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரே, ஒரு தேர்தலிலும் தோல்வியை சந்திக்காத ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி ஒரு சாதனை உருவாக்கி சென்றிருக்கக்கூடிய கலைஞருக்கு அடுத்து இன்றைக்கு 11வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் ஒருவரான அண்ணன் துரைமுருகனுக்கு அடுத்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு 9வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்றால் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 இயக்கத்தை உருவாக்கிய நேரத்தில் இயக்கத்தை உருவாக்கிய
நிறுவன தலைவர்களில் ஒருவர். அக்டோபர் 17 உருவான போது கழகத்தின் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆந்திராவிலும் கிளைகள் இருக்கிறது. கர்நாடகாவில் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் காந்தி நகர், கோலார் சங்கம் கோயில், கர்நாடகாவிற்கு நாம் இரட்டை இலை சின்னத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிராவில் இயக்கம் இருக்கிறது. எனவே இதை இட் சுட் பி கன்வெர்டட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றிய 1975 ஆண்டு கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவினுடைய முக்கிய நிர்வாகி மட்டுமல்ல, அந்த பொதுக்குழுவை இன்றைய பொருளாளராக நியமிக்கப்பட்டு பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தியதற்காக புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களால் சத்யா ஸ்டூடியோக்கு அழைக்கப்பட்டு பொன்னாலை செப்டம்பர் 17 எங்கே 89 அண்ணன் செங்கோட்டையன் அவர்களால் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக உருவான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சீனியாரிட்டி எங்கே? மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். எனவே இன்றைக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அம்மாவின் மறைவுக்கு பிறகு இவருக்கு முதலமைச்சர் பதவி வாய்த்து விட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு கட்சியை அவர் கைப்பற்றி விட்டதாக எத்தடித்துக் கொண்டு வரலாற்றை மறந்து தன்னை ஆளாக்கிய தலைவர்கள் எல்லாம் அம்மாவுடைய பொதுச் செயலாளர் பதவியை எடுத்து இவருக்கு தன் தலையில் சூட்டிக் கொண்டதை போல இவரை அரசியல் பாதுகாத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை நீக்கி இருக்கிறார் என்றால் அண்ணன் டிடிவி தினகரன் இன்றைக்கு சரியாக சொன்னதை போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொல்லிக்கட்டை எடுத்து தன் தலையை சொரிய ஆரம்பித்து விட்டார். இது அவருக்கு நல்லதல்ல. தானே வீழ்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, திரு செங்கோட்டையன் அவர்களை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அவருக்கு எந்த போஸ்டிங்குமே கொடுக்கல அம்மா அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அதிமுகல இப்படி நடக்கிறது இயல்புதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க நீங்க. அப்ப கேபி முனுசாமிக்கும் அதே நிலைமையில தான் ஜெயலலிதா அம்மையார் வச்சிருந்தாங்க. கேபி முனுசாமியும் அதே நிலைமையில தான் ஜெயலலிதா அம்மையார் வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம சி.வி. சண்முகம் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பிடிங்கிருந்தாங்க. லட்சுமணன் அவர்கள் தான் அப்ப மாவட்ட செயலாளரா இருந்தாரு. கரெக்டா சார் நான் சொல்றது? என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது இயல்புதான். ஆனா அதை வச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயத்தை சொல்றாரு திரு செங்கோட்டையன் அவர்கள், துரோகத்திற்குன்னு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சி ரீதியான பிரச்சனைகளை தாண்டி 2 பேருக்கு இடையிலான தனி மனித ஈகோவா, தனி மனித பிரச்சனையா போயிடுச்சா? இல்லைங்க, அவரை துரோகின்னு சொன்னா என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொக்க தங்கமாகவும் சுத்த விசுவாசியாகவும் 72 இருந்து வரக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை துரோகி என்று சொன்னால் அதற்கு அவர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இவர் பொத்தாமுடையா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை துரோகி என சொல்லி போற போக்கில் துரோகி என முத்திரை கொடுத்த பார்க்கிறார். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டனுக்கும் மனச்சாட்சி உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய நேர்மை விசுவாசம் என்பது. ஏன்னா யாரும் குறை சொல்ல, யாரும் சந்தேகிப்பதற்கு கூட துளியும் இடம் கொடுக்காத அளவிற்கு தன்னுடைய அரசியல் வாழ்க்கை நெறி சார்ந்து அமைத்து வந்திருக்கக்கூடியவர் அண்ணன் செங்கோட்டையன். ஆனால் இவர் மேல் சொல்கிற பொழுது அண்ணன் செங்கோட்டையன் தெளிவாக சொல்கிறாரே, உங்களை கூவத்தூரில் முதலமைச்சராக்கிய சின்னம்மா திருமதி சசிகலா அவர்களுக்கு நீங்கள் செய்த கைமாறு என்ன? உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பரிந்துரை செய்து அத்தனை ஸ்பேட் ஒர்க் செய்தார் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நீங்கள் செய்த கைமாறு என்ன? பிறகு தினகரன் அண்ணனுடன் இப்பொழுது எப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை, அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை மூர்க்க தகமனமாக பகித்துக் கொண்டு கட்சியில் இருந்து நீக்கிவிட்டதாக தம்பட்டம் பிடிக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதை போல இவரை முதலமைச்சராக ஆக்குவதற்கு பேருதவி செய்த அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடன் இவர் வம்பிழுத்த பிறகு அண்ணன் தினகரன் அவர்களை சப்போர்ட் செய்யக்கூடிய 22 எம்எல்ஏக்கள் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அன்றைக்கு நள்ளிரவில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லத்திற்கு ஓடோடி சென்று ஆட்சியை காப்பாற்றுங்கள், அம்மா உருவாக்கிய இன்னுயிரை ஈந்து உருவாக்கிய இந்த ஆட்சியை காப்பாற்றுங்கள் என்று அவர் வீட்டின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி நள்ளிரவில் கதவை தட்டினோமே அன்று அவர் தனக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு கட்சியினுடைய அம்மா உருவாக்கி ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், கட்சியின் எதிர்காலம் தான் முக்கியம் என்ற தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்
12 எம்எல்ஏக்கள், அவர் உட்பட 12 எம்எல்ஏக்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்து உங்கள் ஆட்சியை காப்பாற்றி முதலமைச்சராக நீடிக்க செய்தாரே, அவருக்கு நீங்கள் செய்த கைமாறு என்ன? இப்படி 4.5 ஆண்டு காலம் இங்கே தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சி நீடிப்பதற்கு பேருதவி செய்த பாரத பிரதமர் திரு மோடி, இந்திய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கும் உறுதுணை புரிந்த அமித்ஷா அவர்களுக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் நீங்கள் செய்த கைமாறு என்ன? கைமாறு என்பது துரோகம், 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 அக்மார் துரோகம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் பதவியை மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற இக்கட்டான நிலையில் இருந்த பொழுது அவர் பிஜேபியை நட்டாற்றில் விட்டு கூட்டணியிலிருந்து சொற்ப காரணங்களை சொல்லி என்டிஏவிலிருந்து வெளியேறியது மட்டுமல்ல, மதுரையில் நடைபெறவுள்ள எஸ்டிபிஐ மாநாட்டில் இந்த தேர்தலுக்கு மட்டும், வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, 2026 தேர்தலுக்கு மட்டுமல்ல, 2032ஆம் ஆண்டு தேர்தலிலும் பிஜேபி எங்களுக்கு எதிரில்தான், எனக்கு எதிரில்தான், கூட்டணி கிடையாது என்று மார்த்தட்டினீர்களே, இதற்கு பெயர் என்ன துரோகம் இல்லையா என்று அண்ணன் வரிசைப்படுத்துகிறார் அண்ணன் செங்கோட்டையன். சரிங்களா? ஒரு போல வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று போற போக்கில் புலிவாரி சுற்றவில்லை. இஸ் கோட்டிங் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் திஸ் பீட்ரேயல். அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். எனவே அதை விடுத்து யாரை பார்த்தாலும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் என்ன 6 மாசமா என்ன பிரச்சனை பண்ணாரு? அண்ணன் செங்கோட்டையன் உட்பட 6 தலைவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்கள், அண்ணன் வேலுமணி அவர்கள், அண்ணன் தங்கமணி அவர்கள், அண்ணன் கேபி அன்பழகன் அவர்கள், திரு சி.வி. சண்முகம் அவர்கள், இந்த 6 தலைவர்கள் திரு இபிஎஸ் அவர்களுடைய சொந்த ஊரான மாவட்டமான சேலத்திற்கு சென்று நாடாளுமன்ற தேர்தலில் கழகம் கண்டிருக்கக்கூடிய பின்னடைவை எல்லாம் சுட்டிக்காட்டி 7 தொகுதிகளில் கழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த காலம் எல்லாம் என்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவ்வப்போது பின்னடைவை சந்தித்தாலும் பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து எதிரிகளின் பிடரியில் அடி கொடுத்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆட்சியை நிறுவி காட்டிய ஒரு தலைவி, வழி நடத்திய ஒரு இயக்கம் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகையை டெபாசிட் இழந்திருக்கிறது. 10 தொகுதிகளில் 3வது இடம் சென்றிருக்கிறது. 2 தொகுதிகளில் 4வது இடம், பாண்டிச்சேரியில் 4வது இடம். விளவங்கோட்டில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெறும் 5000 ஓட்டுகள். இப்படி இந்த இயக்கம் இதுவரை கண்டிராத, நீங்கள் பொதுச் செயலாளர் ஒற்றை தலைமை ஏற்ற பிறகு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அதலபாலத்திற்கு சென்று விட்டது. எனவே இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் படுபாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு கனமான ஒரு பொருள், பஸ்ஸே ஒரு பாதாளத்துக்குள்ள விழுந்தா எத்தனை பேர் சேர்ந்து இழுக்கிறான். அதே போல இன்றைக்கு இயக்கம் படுபாலத்தில் கிடக்கிறது. எனவே இன்றைக்கு கூட சொல்லுகிறார்கள் அவர்கள்லாம் நீக்கப்பட்டவர்கள் என்று. எப்படியோ கட்சியில் இல்லை, அவர்களா வெளியில் சென்றார்களோ நீக்கப்பட்டார்களோ. எனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட, உங்கள் வார்த்தையில் சொல்வதானால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றுபட்ட இயக்கமாக ஆக்கினால்தான் நாம் வெற்றியின் எல்லை கோட்டவே தொடுவதற்கு கனவு காண முடியும் என 6 தலைவர்கள் சொன்னதை இவர் இல்லை, நான் அப்படியெல்லாம் அவர் யாரும் என்னை கேட்கவில்லை என்று முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பதை போல இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தகுதி மறந்து, ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் என்பதை எல்லாம் மறந்து 6 பேர் சந்தித்தது இல்லவே இல்லை என்று அவர் சொன்னது மட்டும், பொய் சொன்னது மட்டுமல்ல, அதை இன்றைக்கு நாங்கள் அண்ணன் செங்கோட்டையன் மீண்டும் சொல்கிறார், நாங்கள் சந்தித்ததே இல்லை என்று பொய் பேசியவர். இவரிடம் என்ன உண்மையை எதிர்பார்க்க முடியும் என்று சொல்கிறாரு. எனவே 6 மாதம் என்பது 6 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் செங்கோட்டையன் ஆரம்பித்தது கட்சியை காப்பாற்றுவதற்கான முயற்சியை தவிர, இவர் கட்சியை காப்பாற்றுவதற்கான முயற்சி ஒரு துரோகம் என்கிறார். ஆனால் இவர் தான் கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் அடிமட்ட தொண்டருடைய கருத்து, பொதுமக்களுடைய எண்ணம். அதில் அந்த மனநிலையிலிருந்து தன்னை விடுவித்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு வழிவகை காணுமே தவிர நல்லது சொல்வர்கள் எல்லாம் ஒரு குற்றம் சாட்டுவது என்பது, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இப்படி அடுத்தடுத்து ஜனநாயகத்தை, உள்கட்சி ஜனநாயகத்தை பற்றி பேசுவவர்களை, உண்மையை பேசுவதில் நீக்கினார் என்றால் கடைசியில் இவர் மட்டும்தான் தனித்து நிற்பார், தனித்து விடப்படுவார். இறுதி கேள்வி சார், முன்னாள் அமைச்சர்களும் சரி, 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி,
யாருமே திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக நிக்கல. அதையுமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த விஷயத்துல. இன்னொன்னு, செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட சொல்றாரு, என்னை கட்சியை விட்டு நீக்கியது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் இந்த கட்சியை விட்டு போகணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதே வேளையில ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இன்றைய நிலைமையில பார்த்தா திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. டிடிவி தினகரன் சொல்றாரு, எடப்பாடி அவர்களை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சசிகலா அம்மையார் பொறுத்திருந்து பாருங்கள், நிறைய சர்ப்ரைஸ் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது உங்களுடைய பிளான் என்ன? அடுத்த கட்ட திட்டம் என்னவாக சார் இருக்கும்? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாரு, அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. எப்பன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போதே சொல்லிட்டாரு. போது என்ன உங்களுடைய அடுத்த கட்ட பிளானாக இருக்கும்? சார், எங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்பது இன்றைக்கு சில சுயநல சக்திகளிடம் சிக்கி இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுத்து அதனை மீண்டும் தொண்டர்களுடைய இயக்கமாக மாற்றி அதை வலிவும் பொலிவும் பெற செய்து ஆட்சி கட்டில் அமர்த்துவதுதான் எங்களுடைய திட்டம். அதற்காகத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், சின்னம்மா அவர்கள் நால்வரும் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பிரதான நோக்கம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது என்பதுதான். அதில் இருவேறு கருத்துக்களே இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை நான் என்று அவர் சொல்கிறார் என்றால், 1972 அக்டோபர் 17 இயக்க உருவான நாளில் இயக்க உருவாகிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை அறிவிக்கிற நேரத்தில் அவருடன் சுற்றி இருந்த வெகு சிலரில் குறிப்பிடத்தக்கவராக அண்ணன் செங்கோட்டையர் இருந்தார் என்றால், அவரே சொன்னதை போல இன்றைக்கு தலைவர் காலத்திலும் மூன்று முறை தலைவர் தொடர்ந்து ஆட்சி அமைத்தார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். தலைவர் காலத்தில் நடந்த 1980 நடந்த கழகத்தின் அமைப்பு தேர்தலில் ஈரோடு 21 தொகுதியில் அடங்கிய ஈரோடு மாவட்டத்தின் மாவட்ட கழக செயலாளர். பிறகு தலைவர் மறைவுக்கு பிறகு ஜெயஜாண்டன் என்ற அம்மாவின் தலைமை ஏற்று 89 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கழகம் 2ஆக போட்டியிட்டாலும் அம்மா தலைமை தாங்கிய சேவல் சின்னத்தில் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 11 தொகுதியில் வென்று அம்மா ஒட்டுமொத்தமாக 29 தொகுதியில் அம்மா தலைமையிலான இயக்கம் வெற்றி கண்டு ஜே அணி என்று சொல்லக்கூடியது அம்மா முதல் தேர்தலே வென்றால் எதிர்கட்சி தலைவரானார் என்ற வரலாற்றை உருவாக்க அடித்தளம் அமைத்து கொடுத்தார் அண்ணன் செங்கோட்டையன். அதற்கு பிறகு நானெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக 91ஆம் ஆண்டு போக்குவரத்து மற்றும் வனத்துறையினுடைய அமைச்சராக இருந்து மிக திறம்பட செயல்பட்டது மட்டுமல்ல, கட்சியினுடைய அம்மா வகித்த கொள்கை வரைவு செயலாளராக இருந்தார், தலைமை நிலை செயலராக இருந்தார், துணை பொதுச் செயலாளராக இருந்தார். இப்படி அம்மா அவருக்கு கொடுக்காத பதவிகள்லாம் அம்மாவோட டூர் சென்டிமெண்டலாவே டூர் கிளம்புறதுன்னா செங்கோட்டையன் வண்டியை முன்னாடி விட்டு தான் அம்மா வேனை பின்னாடி கிளம்பும். அதற்கு பிறகு 2001 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தின் பொருளாளராக அம்மாவால் முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் இணைந்துதான் அம்மாவுடைய தேர்தல் பிரச்சார வியூகங்களை வகுத்து தொடர்ந்து வெற்றி காண்பதற்கு வழிவகுத்தார்கள். எனவே இப்படி இந்த இயக்கத்தில் அவர் வகிக்காத பதவியே இல்லை என்கிற அளவில் இவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்குவது என்று 53 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் இருந்ததை ஒரு நொடி பொழுதில் வளர்ந்து கிளை விட்டு காய் காய்த்து நல்ல பலன் தந்து இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பிடுங்கி எறிவதற்கு பிடுங்கி எறிவதை போல இன்றைக்கு 53 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை இவர் நீக்கி இருக்கிறார் என்றால் இவர் மனதில் எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கும் என்ற அந்த மன ஓட்டலுக்கு தான் அவர் இரவெல்லாம் தூங்கவில்லை என்பது மட்டுமல்ல. உள்ளபடியே அந்த பேட்டியை கேட்கிறப்ப நானெல்லாம் 91ஆம் ஆண்டு அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அன்றிலிருந்து இன்று வரை அவருடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்ற வகையில் உண்மையிலே அவருக்கு தளர்த்த குரலில் பேசுகிற பொழுது நான் கண்கலங்கினேன். உள்ளபடியே நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. எனவே அப்படி இவர் திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளாமல் ஆணவ போக்கோடு சர்வாதிகார போக்கோடு செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறார்கள், அதிமுக எங்களுக்கு எதிரி அல்ல, எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. நியாயம் சொல்கிறவர்களை எல்லாம்
அம்மாவில் கட்சியிலும் ஆட்சியில் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர்களை எல்லாம் அவர் வெளியேற்றி விட்டு ஏதோ கட்சியை ஒரு குடும்ப சொத்து போல் மாற்றி மாற்றி வரக்கூடிய மனநிலை உள்ளவரோடு நாங்கள் பயணிக்க முடியாது. எனவே அவருக்கு தக்க பாடம் புகட்டி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுத்து வெற்றி பெற செய்வதுதான் எங்கள் நோக்கம் என்று அவர் தெளிவாக சொல்கிறார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வர என்று சொன்னார் என்று அன்றைக்கு மருது சகோதரர்களுடைய ஜெயந்தி காளையார் கோவில் நடந்த பொழுது நானும் அந்த பேட்டியின் அருகில் தான் இருந்தேன். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்பது, தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் மிக முக்கியமானவர் நீங்கள், முதலமைச்சர் சொல்கிறார் அடுத்தும் திமுக ஆட்சி தான் என்று சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய யதார்த்தமான கருத்தை சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் கள நிலவரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே மிக தெளிவாக சொன்னார். எங்கள் இயக்கம் 4ஆக 5ஆக பிளவுபட்டு கிடக்கிறது. எங்களுடைய தி சோ கால்டு ட்ரெடிஷனல் vote bank has been shattered and scattered. எங்களுடைய பாரம்பரிய வாக்கு என்பது என்ன சிதறியும் என்ன உதறி எரியப்பட்டும் கிடக்கிறது. எனவே அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியில் சகோதரர் அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கு பிரச்சனை, அந்த இயக்கமும் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. இப்படி இயக்கங்கள்லாம் பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் as a separate entity is very strong. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் அடிப்படையிலே தனிப்பட்ட முறையில் மிக 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 வலிமையோடு இருக்கிறது. அது அமைத்திருக்க கூட்டணி என்பது 12 ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கும் உருக்குலையாமல் ஒற்றுமையோடு இருக்கிறது. எனவே இந்த சூழலில் பிரிந்து கிடக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாக இருக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு கட்சிகள்லாம் பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வலுவான கூட்டணி உள்ள காரணத்தினால் அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார்கள் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று ஒரு தலைவர் கள நிலவரத்தை பிரதிபலித்தால் உடனே அவரை திமுகவுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே திமுகவுடைய பி டீம் சி டீம்னு அண்ணன் செங்கோட்டையன் சொன்னதை போல A1 பேர் வழியில் சொல்வது என்பது ஒரு பொருத்தமற்ற வாதம். யதார்த்தம் நாங்களே சொல்றோமே, ஒன்றை சேர்ந்ததை அதிமுக ஜெயிக்க முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானிலிருந்து அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு. இதே நிலையோடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை சந்தித்தால் தோல்வியை தான் சந்திப்பார். திரு இபிஎஸ் தோற்கிற பொழுது யார் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக தோற்கிற பொழுது யார் ஆட்சி அமைப்பார்கள்? திமுக தான் ஆட்சி அமைக்கும். இட் இஸ் ஆப்வியஸ் தட் when EPS is defeated, naturally DMK will stage a comeback. இது ஒரு வெளிப்படையான உண்மை தானே. இதை தெரியப்படுத்தினா உடனே ஓபிஎஸ் திமுகவுக்கு ஆதரவா பேசுறாருன்னா இது என்ன அறிவார்ந்த பேச்சா? யாராவது நல்ல சுய உள்ளவங்க பேசக்கூடிய பேச்சா அந்த பேச்சு? நாங்க அதனால நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும். எங்களுடைய பிரதான நோக்கம் அதிமுக ஜெயிக்க வேண்டாம், அதை கட்சி ஒன்றுபட வேண்டும்னா இல்ல ஆட்சிக்கே வரலாட்டி பரவாயில்ல, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, என் கையில சிக்கிக்கிட்ட கட்சியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அது எக்கேறு கட்டு போனால் என்ன என்ற பிடிவாதம் இருக்க தடைக்கல்லாக திரு இபிஎஸ் இருக்கிறாரா? ஒன்றுபடுத்தி அனைவரும் ஒருமுகமாக இருந்த களம் கொண்டு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று குரல் கொடுக்கக்கூடிய எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், சின்னம்மா அவர்கள், இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தடையாக இருக்கிறார்களா? எனவே உங்களுக்கு நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை தெளிவுபடுத்தி சில பல அரசியல் நிகழ்வுகளை தொகுத்து பார்த்தால் யார் துறை என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். எடப்பாடி அவர்களுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அருண், நம்ம சரியா இருந்தா இன்னொருத்தரை பத்தி நம்ம சிந்திக்கவே தேவையில்லைங்க சார். புரட்சி எம்ஜிஆர் கால 72ல இருந்து அவர் மறை 87 வரையிலேயே கட்சி நடத்தினாரு. யாரு பின்னணியில இருந்து அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க? எம்ஜிஆர் என்ற தனிப்பெரும் தலைவருடைய சக்தியால் தான், மக்கள் செல்வாக்கினால் தானங்க தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைத்தார். மறைவரை முதலமைச்சராக இருந்தார். கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தது. பிறகு அம்மா
தலைவருடைய மறைவுக்கு பிறகு அம்மா தலைமையேற்ற பிறகு எப்படி 6 முறை அவர் முதலமைச்சர் ஆனாரு, எப்படி ராணுவ கட்டுப்பாடு ஒரு கட்சி நடத்தினாரு, அந்த ஆளுமை திறன் இருக்க போய் தானே இன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் தலைவரை போல அம்மாவை போல இஸ் நாட் அ கரிஸ்மேட்டிக் லீடர் லைக் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆர் புரட்சித்தலைவர் அம்மா. சரிங்களா? ஏன்னா வசீகரமான தலைவர் கிடையாது. எனவே இன்னும் ஊர் சேர்ந்து தேர் இழுக்க வேண்டிய நிலைமை. எனவே கூட்டு தலைமை தான் சரியாக வரும் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி சட்டமன்ற தேர்தலில் 20 தோற்றாலும் கௌரவமான முறையில் கூட்டணி 75 தொகுதி வென்ற நிலையில் அதே நிலை தொடர்ந்து தான் இன்றைக்கு அதிமுக 2026 ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையோடு இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அதற்கு உதவிய தலைவர்கள்லாம் நீக்கிவிட்டு இன்றைக்கு கட்சியை சின்னாமணப்படுத்தி தனிமைப்படுத்தி இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய is putting up a stumbling block for ADMK to come to power. மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறார். எனவே அந்த தடையை உடைத்திருந்து ஆட்சி அமைப்பதுதான் அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் டிடி தினகரன், சின்னம்மா அவர்களுடைய நோக்கம். நிச்சயமாக அந்த நல்ல சூழல் உருவாகும் என்பது என்னுடைய எண்ணம். அரசியல்லையும் கிரிக்கெட்லையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பார்க்கலாம் எப்படி களம் அமையுது அப்படிங்கிறத. எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.